வணக்கம். இந்திய தேர்தல் சரித்திரத்திலேயே ரொம்பவே முக்கியமான, ஏன் ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்ச 1991 தமிழ்நாடு தேர்தலை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இந்த சுவாரஸ்யமான கதைய நம்ம வழக்கம் போல ஆரம்பத்துல இருந்து தொடங்காம அதோட அதிரடியான முடிவுல இருந்து தொடங்குவோம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 234 இடங்கள்ல 225 இடங்கள். சும்மா யோசிச்சு பாருங்க. இது வெறும் வெற்றி இல்ல, இது ஒரு அரசியல் சுனாமி. கிட்டத்தட்ட தமிழ்நாடே ஒரு கூட்டணிக்கு கீழே வந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்போ கேள்வி இதுதான், ஒரே ஒரு சோக சம்பவம் இப்படி எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் சுனாமியை உருவாக்க முடிஞ்சது? இதுக்கு பின்னாடி இருக்கிற நிகழ்வுகளை தான் நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, இந்த அவ்விசி முடிவு வரதுக்கு முன்னாடி அப்போதைய அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சு? அதாவது நிஜத்துல கதை எப்படி போகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. முதல்ல ஜனவரி 1991ல அப்போ ஆட்சியில இருந்த திமுக அரசு கலைக்கப்படுது. இதனால தங்கள பாதிக்கப்பட்டவங்களா முன்னிறுத்தி திமுக பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. அதோட விளைவா மே மாச தொடக்கத்துல திமுகவுக்கு ஆதரவா ஒரு பெரிய அனுதாப அலை உருவாகுது. இது ஏன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா, அதுக்கு காரணம் ஆர்டிகிள் 356 பயன்படுத்தினதுதான். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரச மத்திய அரசு கலைக்கிறதுக்கான ஒரு சட்டப்பிரிவு இது. இதனாலேயே திமுக மேல மக்களுக்கு ஒருவித பரிதாபமும் அனுதாபமும் ஏற்பட்டது. ஆக அந்த நேரத்துல தேர்தல் களம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அரசியல் அநீதிக்கு எதிரான போராட்டமா மாறிட்டு இருந்துச்சு. திமுகவுக்கு ஆதரவான அந்த அனுதாபம் தான் தேர்தலோட முடிவை தீர்மானிக்கும்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல வரலாற்றோட போக்கே தலைகீழா மாத்தி போட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாள் மே 21, 1991. இடம் ஸ்ரீபெரும்புதூர், தமிழ்நாடு. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தப்போ ஒரு மனித வெடிகுண்டு தாக்குதல்ல படுகொலை செய்யப்பட்டார். இந்த துயரச் சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையுமே உலுக்கி போட்டுச்சு. தேர்தல் உடனடியா தள்ளி வைக்கப்பட்டது. இந்த ஒரு கொடூரமான நிகழ்வு அது வரைக்கும் இருந்த எல்லா அரசியல் கணக்குகளையும் தவிடு பொடியாக்கிடுச்சு. யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரம்மாண்டமான உணர்ச்சி பெருக்க இது கட்டவிழ்த்து விட்டது. இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்க. இதுதான் இந்த முழு கதையோட மையப்புள்ளியே. ஒரு பக்கம் ஒரு அரசியல் காரணத்துக்காக உருவான அனுதாபம், இன்னொரு பக்கம் ஒரு தேசிய துயரத்திலிருந்து பொங்கி வந்த அனுதாபம். ரெண்டுக்கும் நடுவுல நடந்த போட்டியில அந்த சின்ன அனுதாப அலை ஒரு பெரிய சுனாமியால முழுசா காணாம போயிடுச்சு. ஒரு அரசியல் ஆய்வாளர் சொன்ன மாதிரி, தேர்தலோட முழு உணர்ச்சிகரமான களமும் ஒரே ராத்திரியில மாத்தி எழுதப்பட்டுச்சு. பொதுமக்களோட மனநிலையில ஏற்பட்ட அந்த திடீர் மாற்றத்தை இதை விட சரியா சொல்ல முடியாது. சரி, இந்த மிகப்பெரிய உணர்ச்சி பெருக்கு நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த அதிர்ச்சிகரமான தேர்தல் முடிவுக்கு எப்படி காரணமாச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் தெளிவா விளக்குது இல்லையா? ராஜீவ் காந்தி மற்றும் அவரோட காங்கிரஸ் கட்சி மேல ஏற்பட்ட அந்த அனுதாபம் அதிமுகவோட சேர்ந்தப்போ அது ஒரு வரலாறு காணாத வெற்றியா மாறுச்சு. பாருங்க, 96% இடங்களை இந்த கூட்டணி கைப்பற்றியிருக்கு. இந்த தேர்தல் மாநில அரசியல்ல ஒரு உண்மையான, திரும்ப மாத்தவே முடியாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதனாலதான் இதுக்கு திருப்புமுனைன்னு பெயர் வந்தது. அப்போ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, சில நேரங்கள்ல கொள்கைகள், விவாதங்கள் எல்லாத்தையும் விட மக்களோட கூட்டு உணர்ச்சிகள் ஜனநாயகத்தோட முடிவுகளை எவ்வளவு ஆழமா மாத்தி அமைக்க முடியுங்கிறது தான்.